உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. இன்னைக்கு நாம வந்துட்டு ரோசரி பயோடெக் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன், அதையும் பாருங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி சொல்லுங்கள், ரோசரி பயோடெக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த ஃபோட்டோஸை அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ரோசரி பயோடெக் 2003 ரோசரி லேப்டெக் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சாங்க. 2009 அவங்க ரோசரி பயோடெக் அப்படின்னு மாத்தினாங்க. 2020 அவங்க ஐபிஓ வந்தாங்க. இவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துக்கு யூஸ் பண்றாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஹோம் கேர், அக்ராஸ் 17 கண்ட்ரீஸ்ல இவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குதுங்க. இவங்க ஐபிஓக்கு வரும்போதே 2020 425 ருபீஸுங்கிற ப்ரைஸ்ல வந்தாங்க. அதுக்கு பிறகு லிஸ்டிங் ஆனது பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ்ல லிஸ்டிங் ஆச்சு. அதுக்கு பிறகு 1600 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கீழே வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இதனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 66 இருக்கு. ஆனா ரோசரி பயோடெக் உடைய பிஇ வந்து 34 தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இதை நான் கன்சிடர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இங்க நான் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறாங்க, இது கற்பித்தலுக்கான ஒரு காணொலியை தவிர எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ன்றது கிடையாது. தயவு செய்து இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் நினைக்காதீங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கன்சல்டன்ட், செபி ரிஜிஸ்டர் கன்சல்டன்ட் அட்வைஸை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு ஸ்டாக்கை எப்படி பார்க்கணும்னா 5 P's இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்பர் 1 ப்ரொமோட்டர். இதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங்க காமிச்சிருக்கோம் போட்டோல. 66% அபோவ் இருக்கு. அதனால அது தாராளமா நீங்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், நிறைய என்சைம்ஸ் இது சப்ளை பண்றாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு யூஸ் பண்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்றாங்க, ஸோ ஹோம் அண்ட் பர்சனல் கேருக்கு யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் இவங்க சப்ளை பண்றாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. பிரசன்ஸ் 17 நாட்டில் இவங்க இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிஇ ரேஷியோ. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட கம்மியா இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ 66 இருக்கு, இது 34 தான் இருக்கு. ஸோ அதனால இவங்க கன்சிடர் பண்ணலாம். ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா அதுவும் 23 ரூபா இருக்கு ஒரு ஷேருக்கு. ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான இது. புக் வேல்யூ வந்துட்டு 189 இருக்கு. 5 times டு த புக் வேல்யூ மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 900 ருபீஸ்ல இது வந்து இருக்கு. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி தான் இது. ப்ராஃபிட் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் ரொம்ப கம்மியான இது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதனால இந்த கம்பெனியை கன்சிடர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். திருப்பியும் நான் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறாங்க, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். தேங்க்ஸ், நன்றி.